திருச்செந்தூர் அடுத்த குலசேகரன்பட்டினத்தில் வடமாநில தொழிலாளி எரித்து கொலை செய்யப்பட்டிருக்கிற சம்பவத்தை கண்டித்து உடன்குடி அனல்மின் நிலையம் முன்பு 300க்கும் மேற்பட்ட வடமாநில தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் பவானி வழங்கிட கேட்கலாம். பவானி, வடமாநில தொழிலாளர்கள் மேற்கொண்டு வரக்கூடிய இந்த போராட்டம் பற்றிய கள விவரங்கள் என்ன? கண்டிப்பாக, அதாவது ஜார்க்கண்ட் மாநிலம் கோடர்மா மாவட்டம் ஜூன்திரி தில்லையா கிராமம் மகாத்மா நகரை சேர்ந்தவர் அர்ஜுன் பிரசாத் யாதவ். இவர் உடன்குடி அனல்மின் நிலையத்தில் நடந்து வரக்கூடிய அந்த கட்டுமான பணியில தனியார் ஒப்பந்த தொழிலாளரா கடந்த 2 ஆண்டுகளா பணிபுரிஞ்சு வராரு. கடந்த 2 நாட்கள் முன்னாடி குலசேகரப்பட்டினம் தர்வேக்குளம் பகுதியில் உள்ள டாஸ்மாக் கடையில மது வாங்கி சாப்பிட்டிருக்கிறாரு. அப்போ அங்கு மது அருந்த வந்தவர்களிடையே ஏற்பட்ட மோதல் ஏற்பட்டிருக்கிறது. இதையடுத்து அர்ஜுன் பிரசாத் யாதவ் அவர்களை தாக்கியிருக்கிறாரு. இதனால ஆத்திரமடைந்த அந்த 2 வாலிபர்களை அவர்கள் மறுபடி தாக்கியிருக்காங்க. தொடர்ந்து அவர் வேலை செய்யக்கூடிய அந்த தனியார் நிறுவன அதிகாரி ஜெகதீசன் என்பவருக்கு செல்போன் மூலம் தகராறு ஏற்பட்டிருக்கு என கூறப்படுகிறது. இதனால தொடர்ந்து அவரை தொடர்பு கொள்ள இயலாததால் அதிகாரி குலசேகரப்பட்டினம் போலீசாருக்கு தகவல் தெரிவிச்சிருக்காங்க. போலீசார் அவரை பல இடங்கள்ல தேடியும் அவர் கிடைக்கவே இல்லை. இந்நிலையில டாஸ்மாக் கடை பார்களுக்கு பின்புறம் வச்சு வடமாநில தொழிலாளி கொலை செய்து உடலை எரித்து தெரிய வந்திருக்கிறது. இதனையடுத்து போலீசார் உடலை கைப்பற்றி தூத்துக்குடி அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பியிருக்காங்க. வடமாநில தொழிலாளி எரித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக அவரது குடும்பத்தினருக்கு அவர் பணிபுரியும் நிறுவனம் உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் அப்படின்னு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி உடலை வாங்க மறுப்பு தெரிவித்து அங்கு பணியில் இருந்த டெக்ஸ்டைல் நிறுவன பணியாளர்கள் ஆயிரக்கணக்கானோர் வேலைக்கு செல்லாம உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. குறிப்பா 300க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் அனல்மின் நிலையத்தில் பணிபுரிந்து 4500க்கும் மேற்பட்ட பணியாளர்களை உள்ளே விடாம நுழைவாயில் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய அந்த காட்சியை நம்மளால் பார்க்க முடியுது. அதாவது போராட்டத்தில் ஈடுபட்டு வருபவர்களிடம் கூடுதல் டிஎஸ்பி மதன், திருச்செந்தூர் டிஎஸ்பி மகேஷ்குமார் மற்றும் போலீசார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வராங்க. இது காரணமாக அங்கு 100க்கும் மேற்பட்ட போலீசார் தற்போது குவிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த கொலை சம்பவத்தில் நாசரேத் வெள்ளரிக்கா ஊரணியைச் சேர்ந்த மூர்த்தி ராஜா, குலசேகரப்பட்டினத்தைச் சேர்ந்த முத்துச்செல்வன் என 2 வாலிபர்கள் குலசேகரப்பட்டினம் போலீசார் தற்போது கைது செஞ்சு விசாரணை நடத்திட்டு வராங்க. இந்த சம்பவம் கடந்த 2 நாட்களாகவே பெரும் பரபரப்பு தான் குலசேகரப்பட்டினம் சுற்றி இருக்கக்கூடிய பகுதி முழுவதுமே ஏற்பட்டிருக்குது. தகவல்களுக்கு நன்றி பவானி. அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். பொருளாதாரத்தை பல ட்ரில்லியன் ஆயுதங்களை கொள்முதல் செய்கிறது. சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? இந்திய ராணுவம் கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லைங்க. 10 வருஷமா எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக, வித்தியாசமாக. சில இடங்கள்ல பாகிஸ்தான்லயே பாராட்ட வேண்டாம், ஆனால் அதற்கு கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மதத்தால் இனத்தால் மக்களை எப்படியெல்லாம் பிளவுபடுத்த முடியுமோ அந்த பிளவிற்குண்டான ஆயுதமாக இந்த மாநாட்டை அவர்கள் பயன்படுத்த நினைக்கின்றார்கள். அரசியலிலிருந்து சினிமா தனித்து இயங்க முடியாது. அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.